டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு டிஎன்பிஎஸ்சி அறிவித்தல ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள், அதாவது தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு இப்போ ரிலீஸ் ஆகிற கிராம உதவியாளர் பணிக்கான அப்டேட்ஸை வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், டெலகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் வந்து இணையுங்க. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்க அறிவிப்படி அந்த எக்ஸாம் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த எக்ஸாம் பேட்டர்னில் லாங்குவேஜ் டெஸ்ட், அதாவது ஜென்ரல் தமிழ் இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். எஸ்எல்சி தகுதி அடிப்படையில் இந்த கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எத்தனை கேள்விகள் மொத்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு 75 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 25 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க்ஸ். எவ்வளோ நேரத்தில் எக்ஸாம் வந்து நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸில் எக்ஸாம் வந்து நடக்கும். மொத்தம் வந்து மினிமம் மார்க் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 90. எக்ஸாமினேஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா OMR ஷீட்டில் வந்து நடத்துகிறாங்க. எந்த அடிப்படையில் நடத்துகிறாங்கன்னா ஆப்ஜெக்டிவ் பேஸில் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது 10th பேஸ் பண்ணி இருக்கிற லாங்குவேஜ் டெஸ்ட்டும் ஆப்டிடியூடு அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷனாக நம்ம வந்து பார்க்கலாம். சரி, அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 713, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11/2025 அன்றைக்கி, டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/7/2025 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதான் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஏ அண்ட் குரூப் 2 சர்வீஸ்க்கான எக்ஸாமினேஷன். ஸோ இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா 15/7/2025. இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 13/8/2025. ஸோ எப்படி அப்ளை பண்ணனா, நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி தான் வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்குது. இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் படி எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையில், வேலைவாய்ப்பு அலுவலகங்களில், அப்புறம் லேபர் டிபார்ட்மெண்ட்டில், ஆவின் துறையில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் அண்ட் சர்வீசஸில், கிரேட்டர் சென்னை போலீஸ் கார்ப்பரேஷனில், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில், டிஎன் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷனில், ஆவின் டிபார்ட்மெண்ட்டில், இந்து சமய அறநிலையத்துறையில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த பணிக்கான ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. இதர பிரிவினர், அதாவது ஓசி கேண்டிடேட் இருந்தால் 32, 42, 32 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரி, இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லெவலில் வந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 2 ஸ்டேஜஸில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்துகிறாங்க. குரூப் 2க்கும் அதுக்கப்புறம் குரூப் 2A சர்வீசஸ்க்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் பேஸ்ட் டைப்பில் எக்ஸாமினேஷன் வந்து நடத்துகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம், அதாவது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனாக வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாளுக்கு முடியறதுக்குள்ளே இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.